வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் நானும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி சாரீ தான் கட்டினேன். சரி, ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் தாங்க வீட்டில் பண்ணியிருந்தேன். இது நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ண கேக்கு தான். அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துருச்சு. ஹார்ட் ஷேப் ட்ரே ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் சரி, ரவுண்டில் பண்ணி கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமே, எப்போ தான் செஞ்சு பார்க்குறதுனால இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. இடையில இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெட் கலர் பிளான் பண்ணேன். ஆனால் ரெட் கலர் வரதுக்கு ரொம்ப கலர் ஆட் பண்ணும் போல். சரி, நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கலர் ரொம்ப ஆட் பண்ணாமல் மினிமல் டெக்கரேஷனில் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணேன். சென்டரில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் லெட்டரையும் என்னோடய ஃபஸ்ட் லெட்டரையும் வச்சு கேபின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் சேர்ந்து, ஃப்ரெண்டோட பசங்க எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக கேக் கட் பண்ணோம். இன்றைக்கி சாரீ ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வரப்போ பூ வாங்கிட்டு வந்தாங்க. நான் மெயினாக அந்த ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தேன். அதை வாங்கிட்டு வந்தேனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ சாரீலாம் கட்டி கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே கிளம்பியாச்சு. Thank you, Priya, for this தாம்பலம். Thank you so much.